கூறிய அருமை பெருமக்களே, சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். வானம் தூணில்லாமல் நிற்குகிறது. பூமி தண்ணீரின் மேலே என்ன செய்து கொண்டிருக்கிறது? மிதந்து கொண்டிருக்கிறது. மலைகளாகப்பட்டது நின்ற இடத்திலேயே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடலாகிறது நினைத்த நேரத்தில் நம்மளை நெருங்கி வருகிறது. அது நினைத்த நேரத்தில் என்ன செய்கின்றது? உள்ளே போகின்றது. அன்பிற்குரியவர்களே, இவைகளெல்லாம் தானாக நடக்குகிறதா அல்லது இதற்கு மேல் இவைகளுக்கு என்ன சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த சக்திகளுக்கெல்லாம் மேலான சக்தியை ஒருவன் வைத்திருக்கிறானா என்றால், அன்பிற்குரியவர்களே, இவைகளையெல்லாம் படைத்த அல்லாஹ் என்று ஒருவன் இருக்குகிறான். அவன் இவைகளுக்கு என்னென்ன சக்திகள் இருக்குகிறதோ எல்லா வகையான சக்திகளையும் விட அதிகமான சக்திகளை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே அவைகள் அவனை நம்மால் காண முடியுமா என்றால், நம்மால் காண முடியும். இந்த உலகத்தில் எப்படி காண முடியும் தெரியுமா? அவனுடைய சத்தத்தை இந்த உலகத்தில் நம்மளால் அறிய முடியும். அவனை நேரடியாக பார்க்க முடியுமா என்றால் பார்க்க யாருக்கும் முடியாது. அதே நேரத்தில் அவன் இருக்கான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆதாரமாக அவனுடைய அசரீரை என்ன செய்யலாம்? பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அவனுடைய அசரீரை சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். எப்பொழுது கேட்க முடியும் தெரியுமா? அவனுக்கு உகந்த அடியார்களாக நாம் மாறினால் என்ன செய்யலாம்? கேட்க முடியும். அன்பிற்குரியவர்களே, சரி, அவனுக்கு உகந்த அடியார்களாக நாம் எப்பொழுது மாற முடியும் என்றால், அவனுடைய சொல்லுக்கு அடிபணிய வேண்டும். அவன் செய்ய சொன்ன செயல்பாடுக்கு என்ன செய்யணும்? நாம் ஒத்துழைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதாவது அவனை பார்க்க முடியாது, அவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் நமக்கும் படைப்பால் ஏதாவது தொடர்பு இருக்குகிறதா அப்படின்னு சொன்னோம்டா, அவனுக்கும் நமக்கும் படைப்பால் தொடர்பு இருக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, என்ன தொடர்பு இருக்குகிறது தெரியுமா? நம்மளுடைய உடம்பிலே உண்டான ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன உறுப்புகள் எந்த இடத்திலே இருக்குகிறது, எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ, அது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து படித்தவர்களுக்கு தெரியும். அதே நேரத்திலே நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்குகிறது அல்லவா, அந்த உயிர் எந்த இடத்திலே உடம்புல இருக்குகிறது என்று இதுவரைக்கும் யாராவது சொல்லி இருக்குகிறார்களா? அந்த உயிர் எங்கே வந்து எப்பொழுது வந்து நுழைந்தது? நாம் பிறந்த உடனே எந்த இடத்திலே வந்து நுழைந்தது? நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அந்த உயிர் நம்மளுடைய உடம்பிலே எந்த இடத்திலே வெளியேறுகின்றது என்று யாராவது இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறார்களா என்றால் சொல்லவே இல்லை. சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அன்பிற்குரியவர்களே, அந்த உயிருக்கு ஏதாவது உருவம் இருக்குகிறதா என்றால் உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. ஆனால் அது எங்கே இருந்து வந்தது, அது எப்படி இருக்குகிறது என்றால், அது எங்கே இருந்து வந்ததென்றால், எந்த அல்லாஹ் நம்மளை படைத்தானோ அந்த அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்ததுதான் அந்த உயிர். அந்த உயிருடைய தொடர்பு எங்கே இருக்குகிறது? அல்லாஹ்வின் புறத்திலே தான் உயிருடைய தொடர்பு இருக்குகிறது. அப்புறம் நம்மளுடைய உடம்பு எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்டா, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட கரண்ட் வந்து ஒரு பொருளிலே இணைந்த உடனே அந்த பொருள் எப்படி உயிருள்ளதாக மாறுகிறதோ, அதே மாதிரி நம்மளுடைய உடம்பிலே அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்த உயிர் ஒட்டிய உடனேயே உடம்பு எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குகிறது. அதே நேரத்தில் அந்த உயிர் நம்மளை விட்டு வெளியேறுமையானால் உடம்பு ஊத ஆரம்பிக்குகிறது. கொஞ்சம் நேரம் ஆனால் உடல் என்ன செய்கின்றது? வீச ஆரம்பிக்குகிறது. கொஞ்ச நேரமானா உடம்புக்கு பக்கத்திலே அதே உடம்புடைய மனிதர்கள் உட்கார முடியுமா என்றால், அன்புக்குரியவர்களே, உட்கார முடியாது. ஆக உடலாகப்பட்ட உடலில் இருக்கக்கூடிய உயிர் எங்கே இருந்து வந்தது? அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்தது. அதே நேரத்திலே நாம் உலகத்தை விட்டு மறைந்த பின்னாலும் கூட ஒரு சிலர்களுடைய உடம்பு மண்ணுக்குள்ளே என்ன செய்கின்றது? அப்படியே இருக்குகிறது.
காரணம் என்ன? அந்த உயிராகப்பட்டது உடம்பை விட்டு வெளியேறாமல் அது என்ன செய்கின்றது தெரியுமா? உடம்புக்குள்ளேயே இருந்து கொள்கிறது. ஏன் இருந்து கொள்கிறது? அல்லாஹ் இருக்க சொல்லுகிறான். அல்லாஹ் இருக்க சொல்லுகிறான். அப்படி இருக்க சொல்வதின் காரணமாக உடம்புக்குள்ளேயே உயிர் இருக்குகிறது. நாளைக்கு கியாமத்தில் எல்லாம் எழுப்பப்படுகின்ற பொழுது எல்லாரும் புதிதாக எழுப்பப்படுவார்கள். ஆனால் யாருடைய உடம்புக்குள் உயிர் இருக்குகிறதோ, உயிரை அல்லாஹ் இருக்க சொல்லி இருக்குகிறானோ, அந்த உடம்புக்கு என்ன தேவையில்லை? புதிதாக எதுவுமே தேவையில்லைங்க. நாம் எப்படி கபருக்குள் வைத்தோமோ அதே நிலையிலே அது என்ன செய்கின்றது? கியாமத்து நாளையிலே நாளைக்கு எழும்புங்க. ஆகையினால்தான் அல்லாஹ் சொன்னா, என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் கூட யாரெல்லாம் இருக்குகிறார்களோ அவர்கள் உலகத்தை விட்டு உங்களை விட்டு மறைந்து விட்டார்களேயானால், உலகத்தை விட்டு அல்ல, உங்களை விட்டு மறைந்து விட்டார்களேயானால், உலகத்தை விட்டுன்னா உடலும் உயிரும் மறையணுங்க. உலகத்தை விட்டு உடல் மாத்திரம்தான் மறைகின்றது. உயிர் மறைகின்றதா என்றால் உயிர் மறையவில்லை. உலகத்தை விட்டு உடம்புக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவா என்றால் உயிருக்கு அழிவு கிடையாது. ஆகையினாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை விட்டு உடலும் உயிரும் மறைந்து விட்டால் நீங்க என்ன செய்யாதீங்க? அவர்கள் இல்லை என்ற சிந்தனைக்கு வந்து விடாதீர்கள். ஏனென்று கேட்டா, இல்லாமல் இருந்த பொருளை இருந்துதான் உங்களை நான் உலகத்திற்கு அடையாளம் காட்டினேன். அதே நேரத்தில் உலகத்தில் வாழ்ந்த உங்களை கொஞ்ச நேரம் நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமையானால், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உயிரையும் எல்லா உயர்வையும் நீங்கள் காண வேண்டுமையானால், உங்களிலே முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை விட்டு மறைந்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைத்தவர்கள் அவர்கள்தான். ஆகையினால என்ன செய்யுங்க? அவர்களை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? நபிக்கு சொல்றான், உதுகுரு மகாசின மௌத்தாக்குங்கிறான். உங்களில் யாரெல்லாம் உங்களை விட்டு மறைந்து விட்டார்களோ, அழிந்து விட்டார்களோ, அல்லங்க மறைந்து விட்டார்களோ, அவர்களுடைய நல்ல காரியங்களை என்ன செய்யுங்கள்? உங்கள் போன்றவர்கள் எடுத்து நடங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த நல்ல காரியத்தை செய்து அவர்களை என்ன செய்யுங்க? துஆவின் மூலமாக, திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக என்ன செய்யுங்க? நீங்கள் யாவகம் பண்ணுங்கள். சரி, அப்படி யாவகம் பண்ணுவதின் மூலமாக நமக்கு பலனா அவர்களுக்கு பலனா என்றால், நம்மளை அவர்கள் மறந்திருந்தார்களேயானால் நாம் செய்யக்கூடிய துஆவாகப்பட்டது, நாம் ஓதக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃபாகப்பட்டது நம்மளை அவர்களிடத்திலே யாவகப்படுத்தும். ஏங்க அவர்களிடத்தில் யாவகப்படுத்தணும்? நம்மளும் அல்லாஹ்ட்டத்தான் பேசுகிறோம், அவங்களும் அல்லாஹ்ட்டத்தான் பேசுகிறாங்க. அதே நேரத்திலே அவர்கள் துஆ நமக்கு எதற்கு அவசியம் என்று எண்ணி பார்க்குகிற பொழுது, எந்த பொருளும் பக்கத்தில் இருந்து பார்த்தா பெருசா தெரியும், தூரத்திலே இருந்து பார்த்தா அது பெருசா தெரியாது. நாம் அல்லாஹ்வை விட்டு கொஞ்சம் தூரத்திலே இருக்குகிறோம், அல்லாஹ்வை விட்டு தூரத்திலே இருக்குகிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை நம் எல்லாருடைய கல்விலும் வைக்கும் அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை நம்மளுடைய உள்ளங்களிலே வைக்கும் அளவுக்கு அல்லாஹ்வுக்கு தகுதி இருக்குகிறது. அந்த சிம்மாசனத்தை கொண்டாந்து நம்மளுடைய உள்ளத்திலே வைக்க நமக்கு தகுதி இல்லை. அதே நேரத்தில் நம்மளை விட்டு மறைந்தார்களே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருக்குகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுகின்றார்கள். ஆகையினாலதே அல்லாஹ் சொன்னா, உங்களில் யார் மறைந்து விட்டார்களோ அவர்களை யாவகம் பண்ணுங்கள். துஆவின் மூலமாக, திருக்குர்ஆனை ஓதி அவர்களுக்கு சாட்டுவதின் மூலமாக என்ன செய்யுங்க? யாவகம் பண்ணினால் அது அவர்களுக்கு நல்லதல்ல, உங்களுக்கு நல்லது. உங்களுடைய எல்லா வகையான நிறைவுகளுக்கும் என்னிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு படிப்பினையா, நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினையா என்றால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லித் தர்றான். கிஸஸுல் அவ்வலீன மவாயிலல் ஆகிரீன்கிறான். நபியே முகம்மதே, ஆதம் உங்களை விட தாழ்வாக இருக்கலாம், இப்ராஹிம் உங்களை விட தாழ்வாக இருக்கலாம், மூசா உங்களை விட தாழ்வாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு படிப்பினை.
நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு படிப்பினை. நம் தாய் தந்தை தொழுகாமல் இருந்திருக்கலாம், நம்மளுடைய தாதாக்கள் காஃபிராக இருந்திருக்கலாம்ங்க, முனாஃபிக்காக இருந்திருக்கலாம், முஷ்ரிக்காக இருந்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் அவர்கள் நம்மளை விட உயர்ந்தவர்களா? உயர்ந்தவர்கள் தான். ஏன்? இந்த உலகத்தை நமக்கு முன்னால் பார்த்தவர்கள், அல்லாஹ்வை நமக்கு முன்னால் சந்தித்தவர்கள். ஆகையினால அவங்களை விட நம்ம தாழ்ந்தவங்களா? அவங்க உயர்ந்தவங்களாண்டா? அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். ஆகையினால அவர்கள் நமக்கு அவர்களுடைய துஆ அவசியமா? கட்டாயம் அவசியம். காரணம், அவங்க அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆகையினாலதே அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க? அவர்களை, உங்களுடைய முன்னோர்களை நினையுங்கள். அன்பிற்குரியவர்களை, ஜனாசா தொழுகிறோம் இல்லையா? மதீனாவுக்கு போய் 8 ஆண்டு காலங்கள் வரைக்கும் ஜனாசா தொழுக கடமையாக்கப்படலை. மதீனாவுக்கு போய் 8 ஆண்டு காலங்கள் வரைக்கும் ஜனாசா தொழுக கடமையாக்கப்படலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தஹே மக்கா, மக்கா வெற்றி வருவதற்கு முதல் வருஷம் உம்ராவுக்கு வர்றாங்க. வந்தால் மக்கத்துக்காரர்கள் என்ன செய்கின்றாங்க? உம்ராவுக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி போற பொழுது உஹதிலே அடக்கப்பட்ட அந்த கண்ணியம் மிகுந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க? தொழுகை நடத்துறாங்க. உஹது எப்ப நடந்துச்சு எண்ணி பாருங்க. ஜனாசா தொழுக வைக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க என்னான்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க, ஜிப்ரீல் இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு, இனிமேல் யார் இறந்தாலும் அவர்களுக்கு ஜனாசா தொழுக வைக்க வேண்டும், தொழுக வைக்காமல் அடக்கக்கூடாது என்று இப்பொழுதுதான் சொல்லிட்டு போறாரு. ஆகையினால் தான் உஹதிலே இறந்து போன, நம்மளை விட்டு மறைந்த அந்த சஹாபாக்களுக்கு நான் ஜனாசா தொழுக வைக்கிறேன். இது இன்றில இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் பலனளிக்கும். இதனால் என்ன பலன் கேட்கிறாங்க சஹாபாக்கள்? இதனால் என்ன பலன்கிறாங்க? இந்த ஜனாசா தொழுகையின் மூலமாக நம் உடம்பிலே நம்மளுடைய உயிரை இருக்கக்கூடிய சிறுபாவங்கள் பெருபாவங்கள் எல்லாம் கழுவப்படும். இந்த ஜனாசா தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுகிறதோ இல்லையோ, அந்த மையத்துக்கு ஏற்படும். எது வரைக்கும்? கியாமத்திலே எழுப்பப்பட்டு சுவனம் நுழைகின்ற வரைக்கும் மையத்துக்கு ஏற்படும். இனிமேல் இது பரலாக்கப்பட்டதுண்டு. உஹது சஹாபாக்கள் அடக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால்? பல ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக ஆரம்பிச்சாங்க. ஆகையினால நம்மளை விட்டு யார் மறைந்தார்களோ அவர்களை யாவகப்படுத்துவது நமக்கு நல்லதா அவர்களுக்கு நல்லதா? யாவகப்படுத்தினால் நமக்கு நல்லது, அவர்களை மருத்துவமையானால் நமக்கு கெடுதி. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹப் அவங்க தான் தோற்றி வச்சாங்க, அவர்களால் தான் தோற்றி வைக்கப்பட்டது. இப்போ ஹனஃபி, ஷாஃபி, மாலிக்கி, ஹம்பலின்னு இருக்கு. அவங்க யாரும் பேர் வைக்கல, என்ன பின்பற்றுங்கட அவங்க யாரும் சொல்லலை. பெருமானாருடைய ஹதீஸுகளையும் குர்ஆன் விரிவுரைகளையும் மக்களுக்கு கொடுத்தார்கள். மக்களாக இவர்களை இமாமாக தேர்ந்தெடுத்தார்கள். யாரும் புகழ தேடல, புகழ தேடக்கூடியவன் மனிதன் அல்ல. அந்த இமாம் அஹமது பின் ஹம்பல் என்ன செய்கிறாங்கன்னா, ரோட்டை நடந்து போய்கிட்டே இருக்காங்க, முள்ளு கிடக்குது, அகற்றுறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, கல் கிடக்குது, தூக்கி ஓரமாக போடுறாங்க. போட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இதை உனக்காகத்தான் செய்தேன், வேறு யாருக்காகவும் செய்யலை, அதோட விடலை. இதனுடைய நன்மையை என் தாய் தகப்பனுக்கு எத்தி வை. எப்படின்னு பாருங்க, இதை உனக்காகத்தான் செஞ்சினானு, அதே நேரத்தில் இந்த நன்மையை என் தாய் தகப்பனுக்கு எத்தி வை, இதை கொண்டு அவர்களுடைய தரஜாவை உயர்த்தி வை அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுடைய உள்ளம் சொல்லுகிறது, அஹமது பின் ஹம்பல் அவர்களே, உன் தாய் தகப்பனுடைய தரஜாவும் உங்கள் துஆவின் மூலமாக உயர்த்தப்படுகின்றது. அவர்களுடைய துஆ, உங்கள் வார்த்தையை கேட்டதின் மூலமாக அவர்கள் உனக்கு துஆ செய்கின்றார்கள், உங்களுடைய தரஜாவும் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு அஹமது பின் ஹம்பலுடைய உள்ளத்தில் யார் பேசுறா? அல்லாஹ் பேசுகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நாம் வாழக்கூடிய உலகம், நமக்கு முன்னால் எதுவெல்லாம் படைக்கப்பட்டதோ, எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருந்ததோ, எதுவெல்லாம் உலகத்தில் இன்றைக்கும் இருக்குகிறதோ, எல்லாம் நம்மளை விட தாழ்ந்ததா உயர்ந்ததா என்றால் நம்மளை விட உயர்ந்ததுதான். அவைகளை யாவகம் பண்ணுவதன் மூலமாக, அவைகளை நினைப்பதின் மூலமாக, அவைகளை உயர்வாக கருதுவதின் மூலமாக யாருக்கு உயர்வு? நமக்கு தாங்க உயர்வு. ஆகையினால்
யாரையுமே என்ன செய்யக்கூடாது, உலகத்தில் அது சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கட்டும் பிடிக்காமல் போகட்டும், என்ன செய்யக்கூடாது, நம்மளை விட தாழ்வாக கருதக்கூடாது. கருதக்கூடிய மனிதன் மூமினாக முத்தக்கீனாக உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாதுங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி. இதைத்தான் நபிகள் நாயகமும் நபிகள் நாயகத்துடைய அருமை தோழர்கள் அன்பு சகாபாக்களும் செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இன்றைக்கும் உள்ள வழிமார்கள் இறை நேசர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியிலே நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய திருவசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகள் கியாமத்து நாள் வரைக்கும் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் நிரந்தரமாக நேமமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன் நார். அல்லாஹும்ம ஹாதத் துஆ வ அலைக்கல் இஜாபா வ ஹாதல் ஜஹது வ அலைக்க துக்குலான் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.